வழிபடுறவங்க தசமக காளிகள் அப்படின்னு வணங்குவாங்க. அது என்ன அப்படின்னா அம்பாளை இன்றைக்கு வரைக்கும் அம்புபாச்சி மேளா அப்படின்னாலே காமாக்கிய கோவில நடக்கக்கூடிய எல்லாருக்கும் சாமி பார்க்க முடியாதுன்னு தெரியும், கர்ப்ப கிரகம் மூடி இருக்கும்னு தெரியும், ஆனா வெளியே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. முதல்ல இந்த காமாக்கிய கோவில் எங்க இருக்குதுன்னா அஸ்ஸாம் மாநிலத்துல இருக்கு. கவுஹாத்தி அப்படின்ற ஒரு பேரு. கவுஹாத்தி ஏர்போர்ட்ல இருந்து ஒரு 12 கிலோமீட்டர்ல இந்த கோவில் இருக்கு. இது சீ லெவல்ல இருந்து ஒரு 700 மீட்டர் ஹைட்ல இருக்கு. இந்த ஒரு மலை மேல இருக்கக்கூடிய கோவில். இந்த மலைக்கு மேல போகக்கூடிய எல்லா வாகனங்களையும் நிப்பாட்டிடுவாங்க அம்புபாச்சி மேலால. சரிங்களா? கார் கூட இருக்காது. நீங்க உங்க பர்சனல் கார் எடுத்துன்னு ஒரு பைக் எடுத்துன்னு கூட நீங்க அம்புபாச்சி மேலா நேரத்துல கோவிலுக்கு போக முடியாது. ஆனா லட்சக்கணக்குல மக்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. அது எப்படி மேம் நடந்து வராங்க. அப்போ அங்க ஏதோ அப்போ ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? எதுவுமே இல்லைன்னா மக்கள் யாரும் வரப்போறது இல்ல. கார் இல்ல, பைக் இல்ல, எந்த வண்டி அலோவ் பண்ண மாட்டாங்க. மலை முழுக்க உங்களுக்கு வந்து மக்களுடைய வெள்ளம் தான் இருக்கும். கோவிலுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க நைட்டும் பகலுமா அந்த 3 நாளைக்கு. இதுவே எவ்வளவு பெரிய விசேஷம் இல்லையா? இன்றைக்கு வரைக்கும் அம்புபாச்சி மேளா அப்படின்னாலே காமாக்கிய கோவில நடக்கக்கூடிய மிக அற்புதமான திருவிழா. எங்க இருக்கிறவங்களும் 3 நாள், நான் முதல் கொண்டு நிறைய பேர் அங்க இருப்பாங்க. 3 நாளும் அங்கதான் இருப்பாங்க. காமாக்கிய கோவில்ல தான் இருப்பாங்க. ஆனா நட மூடி இருக்கும். எல்லாருக்கும் சாமி பார்க்க முடியாதுன்னு தெரியும், கர்ப்ப கிரகம் மூடி இருக்கும்னு தெரியும், ஆனா வெளியே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இது உலகத்துல எனக்கு தெரிஞ்சு எந்த கோவிலும் இருக்கிறதா எனக்கு தெரியல. இது அம்மனுடைய கோவில், சதி தேவியினுடைய கோவில் அப்படின்றதுனால இது தாந்திரிகம் செய்யறவங்களுக்கு, தாந்திரிகம் ஒண்ணு பயப்பட வேண்டியது இல்லை. தாந்திரிகம்னாலே நாம வந்து சின்ன வயசுல எல்லாம் நரி கதெல்லாம் படிச்சிருப்போம். அப்ப நரிக்கு என்ன சொல்லுவோம்? இது ரொம்ப தந்திரமான நரி அப்படி சொல்லுவோம்ல. எந்த நேரத்துல யாருக்கிட்ட எந்த மாதிரி கேட்டா உதவி கிடைக்கும் அப்படின்றது நரிக்கு தெரியும். அதே மாதிரிதான் தாந்திரிகம்ன்றது எந்த நேரத்துல எந்த அம்மன் கிட்ட எந்த பொருளை கொடுத்தால் அம்மா வந்து உடனடியா நான் கேட்கறத கொடுப்பா அப்படின்னு ஒரு தந்திரம் செய்து, அதனாலதான் அதுக்கு தாந்திரிக்னு பேர் வந்தது. தவிர இது ஒரு அர்த்தம் தான். இதுக்கு உள்ளுக்குள்ள போகும்போது தாந்திரிக்ல நிறைய இருக்கு. ஆனா உண்மையான காரணம் அப்படின்னு இருக்கும்பொழுது இதுதான். இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா மேம் வந்து மாந்திரிகத்தை வச்சு நிறைய தப்புலாம் பண்றாங்க, கொலை பண்றாங்க, என்னென்னமோ பண்றாங்க. இந்த கோவில் வந்து அதோட கனெக்டா இருக்குதான் சொல்றீங்க. இதை வச்சு தப்பு பண்றாங்களா? இந்த கோவில் இதனுடைய கனெக்ட் ஆனதான் நான் சொல்லலாமா? ஏன்னா மாந்திரிகம் வேற இல்லையா? மாந்திரிகம், ஏவல், பெல்லி, சூனியம் அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? அதை சரி செய்யறவங்க தான் இந்த தேவி. சரி, இப்போ நம்ம கையில ஒரு கத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் கத்தி வச்சு ஆப்பிளும் கட் பண்ணலாம், பக்கத்துல இருக்கிறவங்க கையையும் கட் பண்ணலாம். என்கிட்ட இருக்கிற பொருளை நான் எப்படி உபயோகப்படுத்துறேன் அப்படின்றத பொறுத்துதான். மாந்திரிகம்ன்றது வேற, இது தாந்திரிகம்ன்றது வேற. இங்க நிறைய அகோரிகள் இருப்பாங்க. நீங்க இந்த அம்புபாச்சி மேலால வந்தீங்கன்னாக்கா, நான் அதை இப்ப கூட நிறைய பேர் யூடியூப்ல சில வீடியோக்கள் நான் பார்க்கும்போது கூட சொல்லிடுறேன், தயவு செஞ்சு தெரியாம பேசாதீங்க, ஒரு தடவை வந்து பாருங்க, அம்புபாச்சி மேலாவுக்கு ஒரு தடவை வந்து பாருங்க அப்படின்னு நான் வீடியோ போட்டிருந்தேன். ஏன்னா என்ன எதை பத்தி வேணாலும் நம்ம பேசலாம். ஒரு தடவை நீங்க இந்த கோவிலுக்கு வந்து பாருங்க. ஏன்னா இது நம்ம எல்லோருக்குமான தாய் கோவில். இது இந்த பிறவில உங்களுக்கு ஒரு அம்மா இருக்கலாம், எனக்கு ஒரு அம்மா இருக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி நிறைய பிறவி எடுத்திருக்கலாம். ஒவ்வொரு பிறவிலும் எனக்கு அம்மாக்கள் வேற இருக்கலாம். ஆனால் எல்லா பிறவிகளிலும் எனக்கு அம்மாவா இருக்கிறவ இவ தானே, அன்னை பார்வதி தானே, சதிதேவி தானே. அப்போ இது நம்மளுடைய அம்மாவோட கோவில். அதை நம்ம வாழ்வில் ஒரு முறையாவது தரிசனம் பண்றது ரொம்ப விசேஷம். இந்த கோவில்ல இருக்கிற சாமி வந்து எப்படி மேம் வந்து வழிபோனா என்ன செய்யணும், எப்படிலாம் கும்பிடணும், அதை பத்தி சொல்லுங்க. இது நீங்க எல்லா கோவிலுக்கும் போற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு அம்மன் சிலை இருக்கும் அப்படின்லாம் நம்ம நினைச்சிட்டு போக முடியாது. கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கோவில் தான். ஏன்னா இந்த கோவில்ல எல்லா நேரமும் எப்ப போனாலும் கூட்டம் இருக்கும். சரிங்களா? ஏன்னா நிறைய பேருடைய குலதெய்வமும் இந்த தேவி இருக்கிறதுனால. இன்னொன்னு அம்பால வழிபடுறவங்க தசமக காளிகள் அப்படின்னு வணங்குவாங்க. அது என்ன அப்படின்னா அம்பாலை 10 ரூபங்களா வணங்குவாங்க. சரிங்களா? அந்த 10 தேவிகளுக்கான கோவிலும் இந்த நீலாச்சல் மலை மேலேயே இருக்கு. நான் கூட சொல்லுவேன், 10 லட்சம் பேர் 1 கோடி பேர் காமாக்கிய கோயிலுக்கு வந்தாங்கன்னா மற்ற தேவிகளை யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா 10 தேவிகளுக்கான கோவிலும் மேலதான் இருக்கு. அவங்க யார் யாரு அப்படின்னு நம்மளுக்கு தோணும் இல்லையா? உடனே அவங்க 10 பேர் யார் யாரு அப்படின்னா காளி, தாரா, சின்னமஸ்தா, பைரவி, தூமாவதி, திரிபுர சுந்தரி,
மாதங்கி, கமலாத்மிகா, புவனேஸ்வரி, பகலாமுகி, இந்த 10 பேரும் அன்னை பார்வதியுடைய ரூபங்கள் தான். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல அவங்க தோன்றி இருப்பாங்க. ஒரு ஒரு வேலை நடக்குதுன்னா ஏதாவது ஒரு தேவை இருக்கும் இல்லையா? அப்போ இவங்க எப்ப தோன்றினார்கள், இவர்களை வணங்குறதுனால எனக்கு என்ன கிடைக்கும், நான் இவங்களை எப்படி வணங்குறது அப்படின்றத, இது ரொம்ப பெரிய விஷயம். இப்ப நம்ம பேசுறது தசமகா தேவிகளை பற்றி பேசுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் சாக்தத்துல. சரிங்களா? யாரும் சீக்கிரமா இதை பத்தி பேச மாட்டாங்க. ஒவ்வொரு தேவிக்கும் ஒரு வரலாறு இருக்கும், மூலமந்திரம் இருக்கும், நெய்வேத்தியம் இருக்கும், பீஜம் இருக்கும், எல்லாமே வேற வேற மாறும். வாய்ப்பு இருந்துச்சுன்னா நான் ஒவ்வொரு தேவியை பத்தின வரலாறை நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். இந்த 10 தேவிகளுக்கான கோவிலும் நிலாச்சல் மலை மேலேயே இருக்கு. அதை இனிமேல் காமாக்கியா போறவங்க தயவு செய்து இந்த 10 தேவிகளையும் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. அது ரொம்ப நல்லது. இன்னொன்னு, நான் எப்படி போய் வணங்கணும் அப்படின்னு இருக்கும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம போகணும். இன்னொன்னு, இந்த இடங்கள்ல போனீங்கன்னா மிக நல்ல அதிர்வலைகளை உங்களாலே உணர முடியும். இப்பெல்லாம் சொல்றாங்க இல்லையா, எல்லாருக்கும் ரொம்ப சாதாரண வார்த்தையாயிடுச்சு. ஸ்கூல் போற பசங்க எல்லாம் கூட சொல்லுது, இங்க பேட் வைப்ரேஷன் இருக்குது மம்மி, இங்க குட் வைப்ரேஷன் இருக்குது மம்மி, பசங்க எல்லாம் சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. மிக நல்ல அதிர்வலைகளை உங்களால உணர முடியும். ஏன்னா அந்த இடம் அந்த மாதிரியான இடம் அப்படின்றதுனால. அங்க விசேஷம் என்னன்னா, செம்பருத்தி மாலை தான் அம்மனுக்கு சாத்துவாங்க. சிகப்பு கலர் துணி வாங்கி வஸ்திரம் கொடுக்கறது விசேஷமா இருக்கும். எந்த நீங்க கோவிலுக்கு போகும் பொழுது அங்க பிரம்மபுத்திரா நதிக்கு நடுவுல ஒரு கோவில் இருக்கு, உமாநாத் கோவில் அப்படி சொல்லுவாங்க, பீகாக் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாம இங்க இருந்து இவ்வளவு செலவு பண்ணி போவோம், ஆனா அரிபரியா வந்துரும். ஒரு 2-3 நாள் நீங்க இங்க இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி ஒரு நவகிரகம் கோயிலும் போயிட்டு, எப்படி காசில காசி விஸ்வநாதரை பாக்குறவங்க கால பைரவரை பாக்குறாங்களோ, அதே மாதிரி காமாக்கியா தேவியை பாக்குறவங்க உமாநாத் பிரம்மபுத்திராவுக்கு நடுவுல ஒரு ஐலாண்டு, அந்த ஐலாண்டுக்கு பீகாக் ஐலாண்டுன்னு பேர், அங்க இருக்கிற ஒரு சிவபெருமானையும் வணங்குறது ரொம்ப விசேஷம். அதன் பிறகு நீங்க காமாக்கியா தேவி கிட்ட அங்க இருக்கிற தீர்த்த குளம் இருக்கும், தண்ணியை தெளிச்சுட்டு அங்க விநாயகரையும் ஒரு வணங்கிட்டு, அதன் பிறகு நீங்க காமாக்கியா தேவி தரிசனம் செஞ்சீங்க அப்படின்னாலே ரொம்ப ஒரு மனசு திருப்தி ஆயிரும் உங்களுக்கு. வாழ்க்கையில போறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும். ஏன்னா நம்ம இப்ப இருக்கிற உலகம் பாருங்களேன், பழி வாங்குற உலகம், பொறாமை உலகம், மத்தவங்களை கெடுத்து நான் முன்னுக்கு வரணும் அப்படின்ற மாதிரியான மக்கள் நிறைய இருக்கும். இந்த குணங்களே மாறிடும். முடிஞ்ச வரைக்கும் நாம நல்லது செய்யணும், இல்லைன்னா அமைதியா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். இந்த 10 தசமகா காளிகளையும் நீங்க தரிசனம் பண்ணிட்டு வரீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். காமாக்கியா தேவியை பத்தி நம்ம 1/2 மணி நேரம் 1 மணி நேரம்ல பேசுறதுக்கான தேவி இல்லை. இன்னும் வாய்ப்பு இருந்துச்சுனாக்கா உள்ள எப்படி போகணும், எப்படி இருக்கும், எந்தெந்த சிலைகளை வழிபடணும், என்னெல்லாம் அங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்றத நாம விளக்கமா பார்ப்போம். காமாக்கியா தேவி கோவிலுக்கு போறவங்க சைவ உணவை எடுத்துட்டு போங்க. நான் அதுதான் எப்பவுமே சொல்லுவேன். ஏன்னா இது சாத்தம். உடனே எனக்கு அவங்க என்ன கேட்பாங்கன்னா, அங்கதான் பலியெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்களே, நீங்க சைவ உணவை சாப்பிட சொல்றீங்களே அப்படின்னா, அது அம்மனுக்கான சாப்பாடு. சரியா? அவங்களால அந்த ஜீரணம் பண்ண முடியுது, அவங்க சாப்பிட்றாங்க. நான் ஏற்கனவே பேஷண்ட், நான் என்ன சாப்பிடணுமோ அதுதான் இருக்கு. சைவ உணவை சாப்பிட்டுட்டு நீங்க போறீங்க, ஒரு 48 நாள் சைவ உணவோட நீங்க அந்த கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால் உணர முடியும். காமாக்கியா கோயில் பத்தி நிறைய பேர் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க மேம். நிறைய பேருக்கு இந்த கோயிலை பத்தி தெரியாது, ஆனா அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலாகவும் ரொம்ப அழகாகவும் சொன்னீங்க மேம். தேங்க்யூ மேம். இந்த கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களை எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா நாங்க இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி ஒரு காமாக்கியாவுக்கு நாங்க போறோம். நாங்க ஒரு 40 பேர் காமாக்கியாவுக்கு போறோம். உங்களுக்கு இறை அனுகிரகமும் உங்களுக்கு விருப்பம் இருந்தா எங்க கூட கலந்துக்கலாம். இல்ல நீங்க தனியா போறீங்க, உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னாலும் எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். இந்த அருமையான வாய்ப்பை தந்துள்ள இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்.